உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோயில்ல சாமி முன்னாடி வச்சு மந்திரிச்சு தர தீர்த்தத்தை வாங்கி குடிச்சு உங்க தலையை சுத்தி உடைச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோயில்ல மட்டும் தாங்க எங்க பார்த்தாலும் நாக சிற்பங்களா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 800 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் இந்த இடத்துல ஒரு நாக புத்துக்கண் இருந்துச்சுங்க. அங்க மேய்ச்சல்ல இருந்த ஒரு மாட்டு கிட்ட பாம்பு பால் குடிச்சதை தம்பி கலையன் பார்த்ததாகவும், அப்படி ஒரு விஷயத்தை பார்த்த அவர் கனவுல வந்து இங்க ஒரு கோயில் கட்ட சொல்லி சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ஊர் மக்கள் சொல்றது என்னன்னா, நாகப்பாம்பு வடிவில் வந்து சித்தர்கள் எல்லாருமே இங்க வந்து காட்சி தராங்கன்னு சொல்றாங்க. அது கூடவே இந்த ஒரு கோயில்ல வித்தியாசமாக பிறக்கும் ஜீவன்கள் எல்லாத்தையுமே வந்து இங்க விடுறது வழக்கமா வச்சிருக்காங்க. இங்க அக்கம் பக்கம் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே யாருக்கு பாம்பு கடிச்சாலும் சரி இந்த கோயில்ல வந்து இந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சா விசை இறங்கிருன்னு சொல்றாங்க. இந்த ஒரு கோயில பாத்தீங்கன்னா தென்னக காலகஸ்தின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்க ராகு கேது கடவுள்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட பேர் வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் பழிச்சு அதுக்காக சிலைகளும் வச்சிருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பொங்க வச்சு சேவல இருந்து படையில வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்க குடும்பங்களோட வந்து இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி போற வழியில தம்பி கலையன் கோயில் தாங்க. சோ மறக்காம உங்க டிராவல் திரைவின ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. வரட்டா.